அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம், வடமாகாணத்தின் கரிநாள், காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் அறிவிப்பு. வடக்கின் கனமழை. யாழ்ப்பாணம் வடமாகாணத்தில் இன்று முதல் அடுத்த சில தினங்களுக்கு மழையுடனான காலநிலை நிலவும் என்று இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான செய்திகள். வாகன இறக்குமதிக்கு இன்று முதல் அனுமதி. இன்று செவ்வாய்க்கிழமை முதல் வாகனங்களின் இறக்குமதி மீண்டும் அனுமதிக்கப்படுவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பான செய்திகள். கொரோயினுடன் ஒருவர் கைது. ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் எண்ணம் எமக்கு கிடைக்காதாம் நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. மயக்க மருந்து தெளித்து 11.5 பவுன் கொள்ளை. இதுபோன்ற செய்திகளை விரிவாக பார்ப்போம். நாங்கள் செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால், எமது காணொலியை நீங்கள் பார்ப்பதற்கு ஆர்வமுள்ளவராக இருந்தால், அல்லது எமது காணொலியை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தொடர்ந்து பார்ப்பவராக இருந்தால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஆக்கபூர்வமான கருத்துக்களை எழுதுங்கள். அருகில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணி ஓல் என்ற வட்டலையும் அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அனைத்தையும் உடனுக்குடன் பார்க்கக்கூடியவாறான நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். தொடர்ந்தும் நாங்கள் காணொலியில் இணைந்து கொள்வோம். ஸ்ரீலங்காவின் சுதந்திர தினம், வடமாகாணத்தின் கரிநாள், காணாமலாக்கப்பட்டோர் உறவுகள் அறிவிப்பு. ஸ்ரீலங்காவின் 77வது சுதந்திர தினமான பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியை வடமாகாணத்தின் கரிநாளாக கடைப்பிடிக்க முன்வருமாறு காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவுகள் நேற்று அழைப்பு விடுத்துள்ளனர். வடக்கு கிழக்கு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கான சங்கத்தினர் இது தொடர்பில் யாழ்ப்பாணத்தில் நேற்று நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்ததாவது: காணாமல் ஆக்கப்பட்ட எமது உறவினர்களுக்கு நீதி கோரி பல வருடங்களாக தொடர்ச்சியான போராட்டங்களை நடத்தி வருகின்றோம். ஆனால் இதுவரை எந்த தீர்வும் கிடைக்கப்பெறவில்லை. 18,000க்கு மேற்பட்ட எமது உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்ட நிலையில் அவர்களை தேடி அலைந்து 300க்கு அதிகமான தாய்மார் உயிரிழந்து விட்டனர். இறுதி வரை அவர்களால் தம் பிள்ளைகளை காண முடியவே இல்லை. ஆனால் தீர்வு தருகின்றோம் என்று கூறி ஆட்சிக்கு வந்த அரசுகள் ஒவ்வொன்றும் எம்மை தொடர்ச்சியாக ஏமாற்றி வருகின்றன. தற்போதைய அரசாங்கம் கூட காணாமலாக்கப்பட்ட உறவுகளின் விடயத்தில் மெத்தன போக்குடன் செயற்பட்டு வருகின்றது. எனவே காணாமலாக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கோரியும் உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பதை வெளிப்படுத்துமாறும் வலியுறுத்தியும் பிப்ரவரி மாதம் 4ஆம் தேதியை கரி நாளாக கடைப்பிடிக்க முன்வருமாறு நாம் அழைப்பு விடுக்கின்றோம். அன்றைய தினம் வடக்கு கிழக்கில் இடம்பெறும் போராட்டங்களில் கலந்து கொள்ளுமாறு பொதுமக்களை நாம் அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்கின்றோம் என்று அந்த செய்தி கூறுகின்றது. வடக்கில் கனமழை. யாழ்ப்பாணம் வடக்கு மாகாணத்தில் இன்று முதல் அடுத்த சில தினங்களுக்கு மழையுடனான காலநிலை நிலவும் என்று இலங்கை வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் வளிமண்டலவியல் திணைக்களம் நேற்று விடுத்துள்ள ஊடக அறிக்கையில் குறிப்பிடுவதாவது: வடக்கு மாகாணத்தில் நாளை இன்று கடும் மழை பொழிவதற்கு சாத்தியக்கூறுகள் காணப்படுகின்றன. அத்துடன் ஊவா மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை, மட்டக்களப்பு, மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றுள்ளது. வாகன இறக்குமதிக்கு இன்று முதல் அனுமதி. இன்று செவ்வாய்க்கிழமை முதல் வாகனங்களின் இறக்குமதி மீண்டும் அனுமதிக்கப்படுவதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. இது தொடர்பில் ஜனாதிபதி அனுராவால் நேற்று மாலை விசேட வர்த்தமானி அறிவித்தல் விடுக்கப்பட்டிருந்தது. அந்த வர்த்தமானி அறிவித்தலுக்கு அமையவே வாகன இறக்குமதிக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாடு பொருளாதார நெருக்கடியில் சிக்கியிருந்த காலத்தில் டொலரின் இருப்பை தக்க வைக்கும் வகையில் வாகன இறக்குமதிக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. ஜனாதிபதியாக அனுரா பொறுப்பேற்ற பின்னர் கட்டமாக வாகன இறக்குமதியை மேற்கொள்வதற்கு நடவடிக்கை மேற்கொண்டு வந்தார். இதன் தொடர்ச்சியாகவே இன்று முதல் வாகன இறக்குமதி அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கொரோயினுடன் ஒருவர் கைது. கொரோயின் மற்றும் ஐஸ் போதைப் பொருளை உடைமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டில் இளைஞர் ஒருவர் விசேட அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபரிடமிருந்து 6 கிராம் ஐஸ் மற்றும் 4 கிராம் கொரோயின் என்பன மீட்கப்பட்டன. சந்தேக நபர் அரசியல் கட்சி ஒன்றுக்கு மிகவும் நெருக்கமானவர் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டு போலீஸ் காவலில் எடுக்கப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருகின்றார் என்று போலீசார் தெரிவித்தனர். ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் எண்ணம் எமக்கு கிடைக்காது நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. பலவந்தமாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தும் எண்ணமில்லை. எமது ஆட்சியின் கீழ் அரசியல் பழிவாங்கலுக்கு முடிவு கட்டப்படும் என பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். குற்றப்புலனாய்வு திணைக்களத்தால் கைது செய்யப்பட்ட யோசித ராஜபக்ச நேற்று பிணையில் பிடிக்கப்பட்டார். இதன் பின்னர் கருத்து தெரிவிக்கையிலே அவர் இன்று இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது: அரசியல் பழிவாங்கலுக்காகவும் குடும்பத்தை பழிவாங்கவும் அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடாது. சட்டத்தை செயற்படுத்துவதில் பிரச்சனை இல்லை. ஆனால் சிலரை இலக்கு வைத்து செயற்படுத்துவதில் தான் பிரச்சனை உள்ளது. எதிரணியை ஒடுக்கி தமது அரசியல் பயணத்தை முன்னெடுப்பதற்கே தற்போதைய அரசாங்கம் முயல்கின்றது.
நாம் தவறளித்திருந்தால் நீதிமன்றம் ஊடாக உரிய நடவடிக்கை எடுக்கட்டும். அதைவிட்டு அரசாங்கம் ஊடக கண்காட்சியை நடத்தக்கூடாது. இது அரசுக்கு மக்கள் 5 ஆண்டுகள் ஆணை வழங்கியுள்ளனர். எனவே பலவந்தமான ஆட்சி மாற்றம் முடியாது. தேர்தல் ஊடாகவே அது நடக்கும். அத்துடன் அரசியல் பழிவாங்கலுக்கும் அது ஆட்சியில் முடிவு கட்டப்படும் என்றார். மயக்க மருந்து தெளித்து 11.5 பவுன் கொள்ளை. மயக்க மருந்து தெளித்து 11.5 பவுன் கொள்ளை. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை பகுதியில் மயக்க மருந்து தெளித்து நேற்று காலை 11.5 பவுன் நகை கொள்ளையிடப்பட்டுள்ளன. வீடொன்றின் சோலார் திருத்துவதற்காக சென்றவர்கள் போன்று தம்மை அடையாளப்படுத்திய இருவர் மயக்க மருந்தை விசிறிவிட்டு இந்த கொள்ளையில் ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்பில் போலீசாரிடம் முறையிடப்பட்ட நிலையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. நீதிபதிகளுக்கு எதிராக அனாமதேய கடிதம். நீதிபதிகள் தமது மெய் பாதுகாவல்களை தவறான செயற்பாடுகளுக்கு பயன்படுத்துகின்றனர் என்று நீதிச்சேவை ஆணைக்குழுவுக்கு அனாமதேய கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. இந்த கடிதம் ஜனாதிபதி செயலகத்துக்கு அனுப்பப்பட்டு நீதிபதிகளின் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது என்று கொழும்பு ஆங்கில ஊடகம் ஒன்று கருத்து தெரிவித்துள்ளது. நீதிபதிகள் மது அருந்துவதற்கு தமது காவலர்களின் வீடுகளை பயன்படுத்துகின்றனர். சில நீதிபதிகள் கட்டளை அனுப்புவது போன்ற விடயங்களுக்கும் தமது காவலர்களை பயன்படுத்துகின்றனர். நீதிபதிகளுக்கு மோட்டார் சைக்கிள் போலீஸ் பாதுகாப்பு வழங்கப்படுகிறது. ஜனாதிபதி பிரதமர் போன்றோருக்கான பாதுகாப்பு குறைக்கப்பட்டுள்ள போதும் நீதிபதிகளுக்கு எதற்காக மோட்டார் சைக்கிள் போலீஸ் பாதுகாப்பு? நீதிபதிகளின் வீடுகளில் 4 போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். நீதிபதிகள் வீட்டில் இல்லாத சந்தர்ப்பங்களில் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். அதேவேளை சட்டமா அதிபர் திணைக்களத்தின் மீதும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டுள்ளன. சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகள் சிலர் போலீசாரை தமது இணைப்பாளர்களாக பயன்படுத்தி வருகின்றனர் என்றுள்ளது.